பிரைஸ் தி லார்ட். இன்றும் இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், நம்முடைய குடும்பங்கள், பேச்சுலர் பிரதர்ஸ் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம எல்ரோய் சபையின் சார்பாக வரவேற்கிறோம். இப்பொழுதும் எரேமியா 29:12 அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்ற அந்த வார்த்தையின்படி தேவன் நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட பாஸ்டர் சகோதரன் மாஸ்லாமணி பிரதர் அவர்களை ஆரம்ப ஜெபம் செய்யும்படியாய் நாங்கள் அழைக்கிறோம். மூடி நாம் ஜெபிப்போம். இந்த நேரத்தை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும்படியாக, இந்த நேரம் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியிலே அசைவாடும்படியாக, இந்த நேரம் வெறும் நிகழ்ச்சியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமாக இது அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நேரத்தை ஒப்புக் கொடுப்போம். நம்மை நாமே ஒப்புக் கொடுத்து நாம் இந்த வெள்ளை நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா நம்முடைய திரு சமூகத்தில் வருகிறோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான மனமகிழ்ச்சி இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி தேவதூதன் சொன்னதைப் போல கிறிஸ்து எங்களுக்காக பிறந்த ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சியின் நாளை ஆண்டவரே நாங்கள் சந்தோஷத்தோடு நாங்கள் ஆசரிக்கும்படியாகவும், ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமாகவும் உம்முடைய திருநாமத்திற்கு நாங்கள் மகிமையை துதியும் கனத்தை செலுத்தும்படியாகவும் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இந்த நேரத்தை உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஆரம்பம் முதல் இறுதி வரையில் உடைய மகிமையின் பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீர் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உடைய சமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு ஆண்டவரே நிகழ்ச்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பிள்ளைகள் இதில் பங்கு கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, டீச்சர்ஸ்க்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய விசேஷித்த அபிஷேகம், உடைய விசேஷித்த கிருபை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஒவ்வொரு ஆண்டவரே தகப்பனே சிஸ்டர்ஸ் மேலும் இருக்கும்படியாக இந்த வேலை நாங்கள் செபிக்கிறோம். கலந்து கொள்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆரம்பம் முதல் இறுதி வரையில் இந்த பிரச்சனைகளோடு இருந்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். யோவான் 4:25-26 நாம் வாசிக்கிறோம். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இப்பொழுதும் நம்முடைய சபையின் குயர் ஒரு அருமையான ஆரம்ப பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவார்கள். கோமகந்தானோ மெசியா இயேசுன்னும் மாபரந்தானோ, பாராளும் கோமகந்தானோ மெசியா இயேசுன்னும் மாபரந்தானோ. ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. பாவங்களை போக்குகின்ற நல்லவர்தானோ, பாவிகளை ரட்சிக்கின்ற வல்லவர்தானோ. பாவங்களை போக்குகின்ற நல்லவர்தானோ, பாவிகளை ரட்சிக்கின்ற வல்லவர்தானோ. தேடிடவும் ரட்சிக்கவும் பூமியில் வந்தார், மீட்கும் பொருளாக அவர் ஜீவனை தந்தார். மேலான தேவன் இவரோ, இசப்பா பூலோகின் ராஜன் இவரோ. மேலான தேவன் இவரோ, இசப்பா பூலோகின் ராஜன் இவரோ. ராத்திரியில் நட்சத்திரம் சொல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. மகிமையின் தேவனோ மன்னவனை பார், ரட்சகராம் இயேசுவை பெத்தேலில் பார். மகிமையின் தேவனாம் மன்னவனை பார், ரட்சகராம் இயேசுவை பெத்தேலில் பார். மாத்திரளாய் தூதர்களின் சேனையினை
ஆத்தொழுவில் ஸ்தோத்தரிக்கும் பாடல்களை பார். உன்னதத்தின் சங்கீதம் தானோ அல்லேலூயா, இந்நிலத்தின் சந்தோஷம் தானோ. உன்னதத்தின் சங்கீதம் தானோ அல்லேலூயா, இந்நிலத்தின் சந்தோஷம் தானோ. ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. ராத்திரியில் நட்சத்திரம் செல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. பாராளும் கோமகன் தானோ மெசியா, இயேசுவும் மாபெரும் தானோ. பாராளும் கோமகன் தானோ மெசியா, இயேசுவும் மாபெரும் தானோ. ராத்திரியில் நட்சத்திரம் சொல்லுவதை பாரு, சாஸ்திரிக்கு பாதையினை சொல்லுவதை பாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமே இல்லையே. பிரைஸ் தி லார்ட். இல்லை கவனிக்கிறீங்களான்னு பார்த்தோம். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளிலும் நம் அநேக செய்திகளை நாம் கர்த்தருடைய நாமத்தினாலே பிறப்பின் நற்செய்தியை நாம் கேட்டு வருகிறோம். இந்த நாளிலும் சுருக்கமாக ஒரு செய்தியை நாம் பார்த்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக அவர் மனுக்குலம் எடுத்து நம்மை ரட்சிக்கும்படியாக, நம்மை அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றும்படியாக இந்த பூமியிலே வந்திருக்கிறார். அநேக காரியங்களை இந்த மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு வீடுகளிலும் கேரல் சர்வீஸ் மூலமாகவும் அநேகர் மூலமாக வேதத்திலே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாட்களில் நம்ம டிவியை ஓப்பன் பண்ணாலே யூடியூப்பில் எல்லாமே அவருடைய பிறப்பின் செய்தியை தான் நாம் பார்க்குறோம். அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில் வந்தார் என்று சொல்லி அநேக காரியங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே அநேக காரியங்கள் ஆண்டவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார்? அவர் ஒளியாக இந்த பூமிக்கு வந்தார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டு பண்ணியாக வந்தார். அநேக காரியங்களை பார்க்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அவர் எதற்காக ஆண்டவர் இந்த நாட்களில் வந்தார் என்று நாம் பார்க்கும்போது பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாக ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். அநேக காரியங்கள் இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது எப்படி இது கிரியை செய்கிறது என்று நாம் பார்க்கும்போது, நாம் பாவத்திலே விழுந்தவர்களாக இருந்தபோது, அக்கிரமத்திலே மரித்தவர்களாக இருந்தபோது, அந்த பிசாசின் வல்லமையிலிருந்து அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் வெளிப்பட்டார் என்று பார்க்கிறோம். இந்த பூமியில் நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பாவமானது ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அநேக விதமாக நுழைகிறதை நாம் பார்க்கிறோம். சத்ருவானவன் அநேக இடங்களிலே அவன் பொய் சொல்லுகிறவனாய் ஏமாற்றுகிறவனாய் காணப்படுறான். அவனுடைய பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44. பாவத்தில் இருக்கிறவர்களுடைய கிரியைகளை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். ஆமென். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், பிசாசானவன் இந்த உலகத்தை இவ்வனமாக வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம். நாம் யார் என்பதை சத்ருவானவன் நமக்கு பல விதங்களில் வெளிப்படுத்துகிறான். அநேக நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறதுக்கு காரணமே அதுதான்.
சத்ருவானவன் தவறான காரியங்களை, பொய்யான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே அவன் விதைக்கிறவனான் பார்க்கிறோம். அநேக காரியங்களை விதைக்கிறான். அநேக காரியங்கள் பாவத்தின் மூலமாக அநேக சரீரத்தில் பார்க்கும்போது அநேக வியாதிகளை பார்க்கிறோம். சத்ருவினால் வருகிற வியாதிகள், இவைகள் எல்லாவற்றையும் இந்த வல்லமைகளை மேற்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வெளிப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக காரியங்களிலே அகப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நமக்குள்ளே மறைந்திருக்கும். அநேக காரியங்கள் இந்த வல்லமையிலிருந்து ஒரு விடுதலை வேணுன்றதுக்காகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்தார் என்று பார்க்கிறோம். அநேக காரியங்களை பார்த்தபோது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அவருடைய கிரியைகளை அழிக்கும்படியாக வந்தார் என்று பார்க்கிறோம். ஒரே ஒரு சம்பவத்தை நாம் பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். லூக்கா 13ஆம் அதிகாரம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-13 வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சம்பவத்தில் நாம் பார்க்கிறோம், 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தால், அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாதபடி கூனியா இருந்தாள் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல பிசாசின் கிரியையை நாம் பார்க்கிறோம். என்னென்றால், அவள் நிமிரக்கூடாதபடி 18 வருஷமாய் அவளை பலவீனப்படுத்தின அந்த ஆவி அங்கே காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் நினைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக, வளருவதற்காக அநேக காரியங்களை யோசிக்கிறோம். ஆனால் நம்மால் வளர முடியாதபடி அநேக காரியங்கள் தடுத்து கொண்டிருக்கிறது. அது நம்ம அறியாமல் ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதுதான் சத்ருவினுடைய வல்லமை. அந்த வல்லமையை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக தேவகுமாரன் வெளிப்பட்டார் என்று பார்க்கணும். இந்த ஸ்திரீயினுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம், 18 வருஷமாக ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி, ஒரு கிரியை அங்கே நடந்து கொண்டிருந்தது. அவளால் ஒருபோதும் நிமிரக்கூடாதபடி காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நிமிர முடியாதபடி அநேக அழுத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம பண்ண மிஸ்டேக்ஸு அல்லது நம்ம பல காரியம் என்று தவறாய் நம்மை புரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றிலும் ஒரு வல்லமை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அது சத்ருவினுடைய வல்லமை. அந்த வல்லமைகளை அழிக்கும்படியாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் எதற்காக இந்த பூமியில் வந்தார் என்றால், நம்மை சுற்றிலும் காணப்படுகிற சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படியாக, நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகளை அழிக்கும்படியாகவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. எனவே இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில் நிமிரக்கூடாதபடி 18 வருஷமாய் பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த சத்ருவின் வல்லமையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கண்டார். ஒரு ஆமென் சொல்லுவா? இத்தனை வருடமாக அலக்கழித்து கொண்டிருந்த, நிமிரக்கூடாதபடி பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த சத்துருவின் கிரியையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழித்து அங்கே ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறார் என்றால் அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. தேவகுமாரன் இந்த பூமியில் வந்ததற்கு சத்ருவின் கிரியைகளை அழிப்பதற்காகவே அவர் வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய இருதயத்தில் கர்த்தருக்கு நாம் இடம் கொடுக்கிற வேளையில் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியமாய் காணப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிறப்பை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் நமக்காக வந்திருக்கிறார். எதற்காக என்றால், நம்முடைய வாழ்க்கையில் நிமிரக்கூடாதபடி அநேக காரியங்கள் சத்ருவினால் ஏற்படுகிற கிரியைகளை அழிக்கும்படியாகவே அவர் வந்திருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிற பொழுதே கர்த்தர் ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே இந்த வார்த்தையை கொண்டு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் நிகழ்ச்சிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம்.